27 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சிட்டிங் எம்எல்ஏக்களாக உள்ள நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர் தொகுதி மாறி களம் காணும் நிலையில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவை எந்தெந்த இடங்கள் என்பதற்கான அறிவிப்பு கடந்த 25ஆம் தேதியே வெளியானது. இருப்பினும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் பாஜக காலம் தாழ்த்தி வந்த நிலையில் 9 நாட்களுக்கு பின்னர் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் கடந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் வாகை சூடிய நிலையில் இந்த முறை தொகுதி மாறி சாத்தூரில் களம் காண்கிறார். கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் வென்ற வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் வென்ற எம்.ஆர். காந்திக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சியில் சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதிக்கு பதிலாக அவரது மருமகள் கிருத்திகாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த முறை அவிநாசியில் களமிறங்குகிறார். ஆளுநராக இருந்து மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரில் போட்டியிடுகிறார். பாஜக வேட்பாளர் பட்டியலில் 5 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கியில் கவிதா ஸ்ரீகாந்தும் மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமாரும் களம் காண்கின்றனர். காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடுகிறார். எதிர்வரும் தேர்தலில் 5 புதுமுக வேட்பாளருக்கு வாய்ப்பு அளித்துள்ளது பாஜக. தளி தொகுதியில் நாகேஷ்குமாரும் ராசிபுரம் தொகுதியில் பிரேம்குமாரும் போட்டியிடுகின்றனர். ஆவடி தொகுதியில் அமைச்சர் ச.மு. நாசரை எதிர்த்து புதுமுக வேட்பாளர் ராஜசிம்ஹா மகேந்திரா போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் தொகுதியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணனும், ராதாபுரத்தில் அப்பாவுவை எதிர்த்து பாலகிருஷ்ணனும் களம் காண்கின்றனர். மதுரை தெற்கு தொகுதியில் ராமசீனிவாசனும், தஞ்சாவூரில் எம். முருகானந்தமும், உதகையில் போஜராஜனும் போட்டியிடுகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறனுக்கு திருப்பத்தூரை பாஜக ஒதுக்கியுள்ளது. அங்கு அமைச்சர் பெரிய கருப்பனை எதிர்த்து திருமாறன் களம் காண்கின்றார். பாஜக வேட்பாளர் பட்டியலில் ராமநாதபுரத்தில் ஜிபிஎஸ் நாகேந்திரனும், மானாமதுரையில் பாலகணபதியும், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரனும், பத்மநாபபுரத்தில் ரமேஷும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் போட்டியிட அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணியாற்ற விரும்பியதால் அண்ணாமலை போட்டியிடவில்லை என தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பீயூஷ் கோயல் விளக்கம் அளித்தார். Where he would like to serve, in what capacity he would like to serve, all things are taken into consideration. He is a dedicated soldier of the party and he has desired to work across the state. வரும் 7ஆம் தேதியில் இருந்து தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்வதாக அண்ணாமலை கூறினார். And post 7th till 23rd I have to campaign for all BJP and NDA candidates across Tamil Nadu. That is the responsibility given by party to me. வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பரிந்துரைத்ததாக கூறப்படும் அவரது ஆதரவாளர்களான ஏ.பி. முருகானந்தம், அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், எஸ்.ஜி. சூர்யா உள்ளிட்டோர் பேரும் இடம்பெறவில்லை. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச நிலவரங்களால் நாட்டில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வியாழக்கிழமை ஒரு நாளில் இருமுறை தங்கம் விலை சரிந்து 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும் சவரன் 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தற்போது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 13,850 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் பார் வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு நெருங்கும் சூழலில் இறுதிக்கட்ட பரப்புரையை அரசியல் தலைவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ மேற்கொண்டார். அவருக்கு சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
இடங்களில் இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் மோடி தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி வரவேற்பை ஏற்றார். பிரதமர் மோடியின் இந்த ரோட் ஷோ நிகழ்வின் போது முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திமுக திட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஒட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நெல்லையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். 10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடிச்சு புதுசா ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம திட்டங்களை முடக்குவோம், தவிர்ப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனா மக்கள் விரட்டி அடிப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உரிமை திட்டத்துக்கு குல விளக்குன்னு பெயரை சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் என குறிப்பிட்டு பாடலாகவே பாடியது கவனம் ஈர்த்தது. இப்ப களத்துல இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். IPL போட்டிகள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் தேர்தல் களத்தில் திமுகவின் வாக்குறுதிகளை சிக்சர்கள் என குறிப்பிட்டார். கலைஞர் ஒரு சிங்கம் என்றும் அவரை யாராலும் சிறை வைக்க முடியாது, அவரது இதய சிறையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்றும் EPS-ற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லையில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த EPS-இன் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். முடியாத நிலையிலே கூட அறிவாலயம் போகணும், முரசொலிக்கு போகணும்னு துடிச்சவர். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் கூட இருந்தோம். கருணாநிதியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வீட்டின் படியேறி வந்து கும்பிட்டு கேட்ட தனக்கு மறுப்பு தெரிவித்த இரக்கமற்றவர் EPS என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதங்கத்துடன் கூறினார். வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே, என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழ்நாட்டுடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. மேலும் தனது எக்ஸ் பக்கத்தில் கருணாநிதி குறித்து பேச எந்த தகுதியும் EPS-க்கு கிடையாது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வி பயத்தில் நாக்கில் நரம்பில்லாமல் பேசும் பழனிசாமி எந்நாளும் ஆட்சிக்கு வர முடியாது எனவும் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையினரை கண்ணிமை போன்று காத்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக மீது திமுக பொய் புகார் கூறுவதாக கூறினார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல காத்தோம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. தொடர்ந்து பேசிய அவர் திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக சாடினார். யாரை எதிர்த்து திரு வைகோ அவர்கள் கட்சியை தூக்குனாங்களோ அவரிடத்துல சரணகதி அடைஞ்சு பதவிக்காக இன்றைக்கு தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து திமுக சின்னத்தில் நிற்கிறார். 4 தொகுதியில உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்க. 0.5% வாக்கு வாங்கிய தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் அதிக வாக்கு சதவீதம் கொண்ட கட்சிகளுக்கு குறைந்த தொகுதிகளையும் திமுக வழங்கியிருப்பதாக EPS விமர்சித்தார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி ஜோலார்பேட்டையிலும் பரப்புரை மேற்கொண்டார்.